பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ரமண அனுபவம். பகவான் ரமணரின் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் பகவானை பற்றி, பகவான் எழுதிய நூல்கள், பகவானை பற்றி எழுதப்பட்ட நூல்கள் எவை எடுத்துக்கொண்டாலும் அவற்றிலே மிகவும் பொருள் பொதிந்து இருக்கும், ஆச்சரியமான அனுபவங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உண்மைக்கு சற்றும் பிசகாது அப்படியே இருக்கக்கூடியது பகவானுடைய வார்த்தைகள். பகவத் வச்சனாமிரதம் படித்தாலும், முருகனார் பாட்டை படித்தாலும் அப்படி ஒரு தெய்வீக அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். பகவான் சொல்வார், ஒரு ஞானி முன்னால் உங்கள் செயல் தாமாக நடக்கும், ஆனால் ஞானிக்கோ சங்கல்பம் கிடையாது. இது ரொம்ப ஒத்துக்க முடியாத வார்த்தையாக தெரியும். ஆனால் பகவானோடு பழகி நடத்தும் போது நல்லா புரியும். ஒரு முறை காஞ்சி மகாபெரிவாளருடைய மடம், காஞ்சி மடம் இருக்கு இல்லையா, சங்கர மடத்துக்கு போயிருந்தேன். ஒரு பாரம்பரியம் மிக்க மடம், மகாபெரிவர்களால் உருவாக்கப்பட்ட மரம். அந்த மடத்துக்கு போயிட்டு நான் போகும்போது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை பண்ணுறார். அவர் பூஜை பண்ணுறத அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணியிருக்கார். நான் மனசில் நினச்சிக்கிறேன், எனக்கு அரக்கோணத்தில் ஒரு வேலை நடக்கணும், நான் செல்கின்ற வேலை நடக்க வேண்டும் என்று அங்கே இருக்கும்போது அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை அவர் பண்ணுறதை பார்த்து கொண்டு நினைக்கிறேன். ஜெயேந்திரர் பண்ணும்போது எனக்கு அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணியிருக்கார். அவர்கிட்டேருந்து ஒரு பதில் வருது, போகிற காரியம் ஜெயமாகும்னு வருது. அவரும் என்ன பார்க்கல, நானும் அவர் பார்க்கல. ஞானியின் முன்னால் அந்த சங்கல்பங்கள் கிடையாது. ஞானியின் முன்னால் எல்லாமே சாதாரணமாக நடந்தேறும். போனேன், அதே போல் நான் சென்ற காரியம் அரக்கோணத்தில் நடந்தேறியது. இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. சமீபத்தில் எங்களுக்கு தெரிந்த ஒரு வீட்டில் அனுஷம் பூஜை செய்யும்போது நான் சில நேரங்களில் அந்த வீட்டுக்கு செல்வேன். பகவானை, நம்ம காஞ்சி மகாபெரியவரை பார்த்து ஏதோ சம்டைம்ஸ் அவர் ஏதாவது சில வார்த்தைகள் சொல்வார், அதை கேட்கலான்னு தான் போவேன். அமைதியாக கேட்டுக்கலாம். நான் மட்டும் தனியாக அவரோட பேசும்போது அவர் சில கருத்துக்களை சொல்வார். எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் மௌனமாக இரு அப்படின்னாரு. அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா அவர்கள் பூஜை செய்கின்ற அந்த வீட்டுக்குள் வாசல்லேருந்து பெரியவர் வந்து வேகமாக வராப்பில் ஒரு தோற்றம். அவரை தொடர்ந்து பால பெரியவர்களும் வருகின்றார்கள். இந்த தோற்றத்தை நான் பார்க்கிறேன். உடனே அந்த வீட்டுக்காரர்களிடம் கேட்டேன், பெரியவர் இங்கே வர்றாப்பில் இருக்காரா, பால பெரியவர் அப்படின்னு கேட்குறேன். அவங்க ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்டு, ஆமாம் எங்களுக்கு ஒரு வருவார்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது திருவானைக்காவல் கோவிலுக்கு அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்கம் பிரதிஷ்டை பண்ணுவதற்காக பாலபெரியவர்கள் வரப்போகிறார் என்ற செய்தியே எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தோற்றத்தை நான் பார்க்கிறேன். ரொம்ப அதிசயப்பட்டு பார்த்து கொண்டிருந்தேன். அவர்கள் சொன்னார்கள், தெரியாதவர் வருவாரோ இல்லையோ அப்படின்னாங்க. அதான் பார்த்துட்டேனே வருவாருன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதே போல் கொஞ்ச நாளில் பாலபெரியவர்கள் வந்தார்கள். எப்போ இவங்க விட்டு வருவாங்களோ வரட்டாங்களோ திக்குன்னு இருந்தது. இந்த வாரம், கடந்த வாரத்தில் புதன்கிழமை அன்று அவர் வந்தார்.
நம்ம நினச்சபடியே, அதாவது நாங்களெல்லாம் பிரார்த்தித்து கொண்டபடியே அவர் வந்திருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதில் என்னடான்னா, புதன்கிழமை வராரு, திங்கக்கிழமை இனிமேல் அவர் வரப்போகிறாரு, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த நேரத்தில் பாலப்பெரியவாளோட படம் ஒன்று பார்க்குறேன். அந்த படத்திலிருந்து ஒரு குரல் வருது, நீ வா அங்கே அப்படிங்கிறார் அவர். நான் உடனே ஓ இது என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறேன். அங்கே பாலப்பெரியவர்கள் வந்தார்கள். இந்த மாதிரி நீ நான் உங்களை பார்க்க வான்னு சொன்னீங்களே நீங்கள் அப்படின்னு நானாக கேட்கக்கூடாது, அவரை சொல்கிறாரான்னு பார்க்கலான்னு இருந்தேன். அவர் சொல்லவில்லை. இது பகவான் ஒரு கதை சொல்லுவார். 2 நண்பர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நண்பன் கனவு காண்கிறான். அதாவது அவன் எங்கெங்கேயோ போகிறாப்புல, இந்த நண்பனோடு சேர்ந்து போகிறாப்புல கனவு காண்றான். அதுக்கப்புறம் எழுந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான், நம்ம 2 பேரும் போனோமே உனக்கு தெரியும் இல்லையா அப்படிங்கிறான். நீ கனவு கண்டே எனக்கு என்ன தெரியும் அப்படிமா. அதே போல் நீ வான்னு சொன்னது அந்த கனவு மாதிரி எனக்கு காட்சி, ஒரு வார்த்தை. ஆனால் அது அவரை படி அதை பற்றி சொல்லலை ஒன்றுமே. ஓ சரின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். பிறகு அவர் எல்லாரோடையும் பேசியிருக்காரு. ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் ஏதோ கேட்குறேன், அவர்கிட்டேருந்து பதில் வந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு பதில் அவர்கிட்டேருந்து வருது. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், அந்த கேள்விக்கு ஒரு பதில் வருது. ஆனால் அவர் எல்லாரோடும் பேசி கொண்டிருக்கிறார். என்னை பார்க்கவும் இல்லை, நான் வெறும் அவரை பார்க்கும்போதே அந்த வார்த்தை வருது. ஏதோ ஒரு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். இது பற்றி பகவான் சொல்லும்போது என்ன சொல்வார்னா, அதாவது இன்னொருவர் பேசுவது, அதாவது முருகனார் என்ன பண்ணுவார்னா, பகவான் முன்னால் உட்காந்துருப்பார். பகவான் எல்லாரோடையும் பேசி கொண்டிருப்பார். அதே நேரத்தில் முருகனாரோடு தனிப்பட்ட முறையில் பேசிக்கொண்டும் இருப்பார். பகவான் முருகனார் சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் முருகனார் நினச்ச அந்நிய நான் போல் அகல்வான் அப்படிம்பார். அது வரைக்கும் அந்த பிரம்மத்தோடு பகவானோடு தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருப்பார் முருகனார். அதே போல் அவர் எல்லாரோடையும் பேசியிருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் அவர் என்னோட பேசுகிறார். அது ஆத்மாவுக்கு ஆத்மா பதில் சொல்வதே ஒழிய இது வந்து எனக்கு அவர் சொன்னார் அவருக்கு நான் சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதெல்லாம் அத்வைதத்தில் ரொம்ப சாதாரண விஷயங்கள். பகவான் காந்தியடிகளுக்கு ஏதாவது செய்தி சொல்லணுமான்னு கேட்குறார் ராஜேந்திர பிரசாத். அப்போது பகவான் சொல்கிறார், மனசுக்கு மனசு, மனசுங்கிற வார்த்தையிலன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் தனியாக பேசிப்போம், ஒரு எதுக்குன்னு மெசேஜ் சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஒரு கருத்து. இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு ஆத்மா தான், அதுதான் பல விதத்தில் பல விதமாக ரியாக்ட் பண்ணுது. அதனுடைய ஒற்றுமையை புரிந்து கொண்டால் நாம் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளலாம், வெல்லலாம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இது பகவான் அளித்த ஒரு கருணை. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.